அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் கட்டளைகள் ஒளிந்து போய்விட்டதா அல்லது அழிக்கப்பட்டு விட்டதா என்ற ஒரு பகுதியை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானிப்போம். வேதாகமம் சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளைகள் ஒரு நாளும் அழிக்கப்படாதது என்று சொல்லுகிறது. ஆனால் சிலர் சொல்லுவது போல அது அழிக்கப்பட்டு விட்டது, ஆண்டவர் சிலுவையில் அதை ஒழித்து விட்டார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 15வது வாக்கியத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை குறித்து அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதில் உண்மை சம்பவம் என்ன என்பதை நாம் படிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று பிரசங்கி 12:13 சொல்லுகிறது. எல்லா மனுஷர் மேலும், இந்த பூமியிலே நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் எல்லோர் மேலும், மனுமக்கள் எல்லோர் மேலும் விழுந்த கடமை இது என்று சொல்லுகிறார். இது கிறிஸ்தவர்களுக்கா அல்லது கிறிஸ்துவை சாராத மற்றவர்களுக்குமா என்பதை ஒரு கேள்வி எழுப்பினால், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 5:17-18 அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். லூக்கா 16:17 இதை நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் பிரமாணம் ஒழிக்கப்படாதது, ஒழிக்கப்படவில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். இந்த பிரமாணத்தை எழுதியது யார்? சிலர் நினைக்கலாம் மோசே எழுதினார். இல்லை, மோசேயின் பிரமாணம் வேறு, ஆண்டவருடைய பிரமாணம் வேறு. மோசே தனக்கென்று ஒரு பிரமாணத்தை வைக்கவில்லை, அதுவும் ஆண்டவர் சொல்லித்தான் மோசே எழுதுகிறார். ஆனால் ஆண்டவர் எழுதின பிரமாணம் எது என்றால், சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய வருடினால் எழுதப்பட்ட 2 கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் என்று யாத்திரையாகமம் 31:18 சொல்லுகிறது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்டதுமாய் இருந்தது என்று யாத்திரையாகமம் 32:16 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த கட்டளைகளை ஆண்டவர் எழுதினால், இந்த கற்பனைகளை ஆண்டவர் எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு கல்லில் எழுதப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளை 2 பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார் என்று உபாகமம் 5:22 ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்து அவைகளை 2 பலகைகளிலே எழுதி கொடுத்தார் என்று அதே உபாகமம் 4:13 சொல்லுகிறது. இந்த கற்பனைகள் தேவனால் எழுதப்பட்டது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொண்டோம். இந்த கற்பனைகள்
யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, சகல ஜனங்களுக்கும் இது கண்டிப்பாய் கற்றுக்கொள்ளக்கூடிய, அதை ஆசரிக்க வேண்டிய, அனுசரிக்கக்கூடிய ஒன்று என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நியாயப்பிரமாணம் அழியக்கூடியதா அல்லது யாராவது அழித்து விட்டார்களா என்று வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானிப்போம். இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் இந்த பிரமாணம் காணப்படுமா? இது ஒளிந்து போய் விட்டுவிடுமே, ஆண்டவர் சிலுவையில் அரித்து ஒளிந்து விட்டாரே என்று சிலர் எண்ணுகிறது போல, இது ஒளிந்து போகப்பட்டு விட்டதா அல்லது அழியப்பட்டு விட்டதா என்றால் இது அழிக்கப்படவும் இல்லை, ஒளிந்து போகவும் இல்லை. பின்பு இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், இது அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றவே வந்தேன் என்று மத்தேயு 5:17 நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். மேலும் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு, வசனங்களை கொண்டு இந்த கற்பனைகள் எவ்வளவு வல்லமை பெற்றது என்பதை நாம் வாசிக்கப் போகிறோம். சங்கீதக்காரர் 89வது சங்கீதம் 34வது வசனத்தில், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு விசை நான் எழுதி கொடுத்தது, ஒரு விசை நான் சொன்னது மாற்றப்படாமலும் அதை மீறாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லுகிறார். புல்லும் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், நம்முடைய தேவனுடைய வசனம் அழியாமல் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனத்தில், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். மத்தேயு 24:35 வாசிப்போம் என்றால், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகம் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வசனம் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரசங்கி 3:14 தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒரு விசை சொல்லியும் காரியத்தை 2ஆம் விசை அவர் திருத்துகிறவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகம புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுவது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மணிபுத்திரனும் அல்ல என்று சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனத்தில், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். 110வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் மனம் மாறாது இருப்பார் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்க, அந்த வார்த்தைகள் ஒளிந்து போயிற்று என்று எப்படி நாம் யூகிக்க முடியும்? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஒழிக்கப்பட்டு விட்டதானால் தேவன் வேதாகமத்தில் கடைசி புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியதை பார்த்து நாம் வாசித்து பார்த்தால் 22:14 சொல்லுகிறது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனை வழி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒளிந்தது என்று சொன்னால் மீண்டும் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எப்படி சேர்த்திருப்பார்? அன்பு பிள்ளைகளே, ஒரு சாரார் சொல்லுகிறார், மோசே அந்த கற்பலைகளை உடைத்து விட்டார். உடைத்தது உண்மைதான். ஆனால் உடைத்ததற்கு பின்பு ஆண்டவர் அதை அப்படியே விட்டு விடாமல் மோசேயின் இடத்தில் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம் என்றால், நீ உடைத்து போட்ட
பலகைகளைப் போல 2 கற்பலகைகளை என்னிடத்தில் இழைத்து கொண்டு வா. நான் முந்தி எழுதின அந்த பலகைகளில் என்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்ததோ அதை அதன் மேல் நான் மறுபடியும் எழுதுவேன் என்று ஆண்டவர் சொன்னதாக வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கட்டளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் அழித்தது இல்லை, அழிக்கவும் மாட்டார். ஏனென்றால் நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 12:48. அப்படி என்றால் எது ஒழிக்கப்பட்டு விட்டது? எபேசியர் 2:15 வாசிக்கும்போது சட்டதிட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையில் ஆணி அடித்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 10:1-2 வாசிக்கப்பட்டால் பழிகளின் சட்டங்களை ஒழித்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சட்டதிட்டங்களாகி நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் சில ஆச்சாரங்களை வழிநடையாக கொண்டு சில பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்து கடைப்பிடித்து வந்தார்கள். அது என்ன பிரமாணங்கள் என்றால் பண்டிகை பிரமாணங்கள். இந்த பண்டிகை பிரமாணங்களின் பெயர்கள் என்னென்னவென்றால் பஸ்கா பண்டிகை, புளிப்புள்ள அப்ப பண்டிகை, அசைவாட்டும் பண்டிகை, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை என்ற 7 விதமான பண்டிகைகளை நாம் பார்க்கிறோம். இந்த பண்டிகைகள் எப்பொழுதெல்லாம் இது நடக்கப்படும் என்றால் பஸ்கா பண்டிகை 1வது மாதம் 14ஆம் தேதியிலே ஆரம்பமாகும். இதை நாம் யாத்திரையாகம புஸ்தகத்தில் 12வது அதிகாரம், உபாகம புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலும், லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலும், 2 நாளாகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்திலும் இதை நாம் வாசிக்கலாம். புளிப்புள்ள அப்ப பண்டிகை இது 1ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கொண்டாடக்கூடிய பண்டிகை. இதை லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனத்திலே இந்த வாக்கையை நாம் வாசிக்கலாம். 3வது பண்டிகை அசைவாட்டும் பண்டிகை. இது லேவியராகமம் 23:15 வாசிக்கலாம். 4வது பண்டிகை பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. இது 50 நாள் ஆர்ப்பரிக்கக்கூடிய பண்டிகை. இதை லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கலாம். எக்கால பண்டிகை 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய பண்டிகை. லேவியராகமம் 23:24 வாசிக்கலாம். பாவ நிவாரண பண்டிகை 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஆசரிக்கக்கூடிய பண்டிகை. லேவியராகமம் 23:27 வாசிக்கலாம். கூடார பண்டிகை 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை 7 நாட்கள். இதை லேவியராகமம் 23:34 வாசிக்கலாம். இந்த 7 விதமான பண்டிகைகளை ஆசரிக்கும்படி தேவன் சொன்னது உண்மைதான். லேவியராகமம் 23:38 சொல்லுகிறார். மேலும் இந்த பண்டிகைகளில் சிலதை ஆண்டவர் ஒழித்து விட்டார், சிலது இன்று வரைக்கும் உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. சில பிரமாணங்கள் இன்று வரைக்கும் இருக்கிறது. அது என்ன பிரமாணம் என்றால் ஆடை பிரமாணம். ஆடைகளை எப்படி உடுத்த வேண்டும், என்ன ஆடைகளை உடுத்த வேண்டும் என்கின்ற பிரமாணம். இன்னபடி தான் ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இது ஒழிக்கப்படாத ஒன்று. உபாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தில் இதை வாசிக்கலாம். அடுத்து சுகாதார பிரமாணம், அதாவது உணவு பிரமாணம் என்று கூட சொல்லலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை, வாழ்க்கை முறைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை அந்த லேவியராகம புஸ்தகம் 18, 19, 20, 21 இந்த 4 அதிகாரங்களிலே படிக்கலாம். அடுத்து சாப்பாட்டு பிரமாணம். நாம் என்ன உணவு தான் உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் வேதாகமத்தில் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அதை நாம் லேவியராகமம் 11வது அதிகாரத்திலேயும் உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் முதல் 21 வசனங்களிலே வாசிக்கலாம். இவைகளைத்தான் ஆண்டவர் ஒழித்தார். அவைகளில் இந்த 3 பிரமாணங்கள், ஆடை பிரமாணம், சுகாதார பிரமாணம், உணவு பிரமாணம், இவைகள் 3ம் இன்று வரை அளிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மாமிசத்தை வேண்டுமானாலும் புசிக்கலாம் என்று சில கிறிஸ்தவ மக்கள் கூட சொல்வது தவறு. ஆண்டவர் எதை ஒழித்தார் என்பதை நாம் உணர வேண்டும். எதை சாப்பிடலாம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த மாமிசத்தை மட்டும்தான் நான் சாப்பிட வேண்டுமே தவிர
எல்லா மாமிசங்களையும் புசிக்கக்கூடாது, அது ஆண்டவருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. அதை லேவியராகம புஸ்தகம் 11வது அதிகாரத்திலேயும் உபாகம புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே நாம் 14வது அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இவைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சட்டங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் இவைகளை குறித்து பேசி என்று உபாகமம் 11:20 சொல்லி உள்ளார். உபாகமம் 6:6 10 வசனங்கள் வரை அவர் சொல்லி உள்ளார். 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனையை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அது நமக்கு அவராலே கிடைக்கும், அவராலே பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வேண்டுவது நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டுமென்று ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கவருடைய ஜெபமும் அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? கற்பனைகள் வேண்டாம், ஒளிந்து விட்டது என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய அனுமானங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? சற்று யோசிப்போம். ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு இந்த லோகத்தின் சட்ட திட்டங்களுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமோ, அதே போல இந்த பாவலோகத்தின் வாழ்க்கைக்கே நாம் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டுமென்றால், பாவமில்லாத அந்த தேசத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை திட்டமாக கொண்டு தீர்மானிக்கப் போகிறோம் என்பதை யோசித்து தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்று நடப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி இருக்க ஒளிந்து விட்டது என்றும் தேவையில்லை என்றும் யாராவது சொன்னால் அது ஒரு காலம் ஒழியவில்லை, அது தேவை அற்றதாகவும் இல்லை, அது தேவைப்பட்டது என்று நாம் வசனங்களின் மூலமாக கற்றுக்கொண்டோம். கற்பனை இல்லாமல் நமக்கு ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 யோவான் 2வது அதிகாரம் 6-7வது வசனத்திலே, சகோதரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனைகள் நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தியத்தை நீங்கள் அறியாததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று 1 யோவான் 2:21 அவர் சொல்லுகிறார். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாகவும் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியமுள்ளவனாய் இருப்பான். சுயாதீன பிரமாணமாகிய அந்த பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் மறக்கிறவனாய் இருக்காமல் அதிலே நிலை கொண்டு இருப்பான் என்று ஆண்டவர் யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? தொடர்ந்து தேவனுக்குள் இருக்கிற இந்த அனுபவங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் நம்மை ஈர்க்கிறது என்பதை நாம் பார்த்து, இந்த நாளில் 2ஆம் பாகமாகிய கற்பனைகள் அழிக்கப்படவில்லை என்பதை நாம் திட்டமாய் அறிந்திருக்கிறோம். எதை ஆண்டவர் அளித்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். மீண்டும் இந்த வார்த்தைகளோடு நாம் தேவ சமூகத்தில் எது முக்கியம் என்பதை அறிந்து கேட்கிற நாமும் இந்த சத்தியத்திலே இந்த கற்பனைக்கு கீழ்ப்பிடிந்து நடக்கிற பிள்ளைகளாக நம்ம எப்போ கொடுப்போம். நித்திய ஜீவன் நமக்கு வேண்டுமென்றால் கற்பனை இல்லாமல் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு
தேவனால் எழுதப்பட்ட அந்த கட்டளைகளை கைக்கொண்டு நடக்க நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பெற்ற வார்த்தைகளின்படியே எங்களை ஏற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும். உம்முடைய அன்பு, உம்முடைய வல்லமை எங்கள் அனைவருக்குள்ளும் இருந்து நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை ஏற்றுக்கொண்டு பலப்படுத்தும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் நிச்சயமாக பலப்படுத்துவார். கேட்ட வசனங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.